அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். இப்போ நம்ம வந்து செங்கோட்டை பக்கத்தில் ஒரு பண்ணையில் இருக்கோம். அந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம், மாமரம் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஏக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல, இது பாருங்கள், இந்த லெவலில் இருக்குது. இதில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது வந்து கோழி, மாடு இதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசோலா தீவனம் வளர்க்குறாங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னாக்கும் கோழி செட்டு, கோழி, வாத்து, கின்னி கோழி இதெல்லாம் இருக்குது. மாமரம், அதுக்கடுத்து கொய்யா மரம், சப்போட்டா மரம், வாட்டர் ஆப்பிள், இந்த மாதிரி வெரைட்டிஸு, முந்திரி மரம் இருக்குது. இந்த ஒரு ஏக்கருக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படி ஒரு 20 வருஷம் ஆன மரங்கள் இருக்கும். எல்லாமே வந்து நல்ல காய்ப்பு திறனோடு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே காய் வந்து இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல காய்ப்பு திறன். ரெண்டாவது, இந்த வாட்டர் ஆப்பிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே நல்லாவே இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா கீழே இப்போ விலை இல்லாதனால கீழே கொட்டிக்கிட்டு கிடக்கு. அதனால் இப்போ இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த மாதிரி பழங்களை வந்து பிடுங்கி, அதாவது நாமளே பிடுங்கி சாப்பிடணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி மரத்தை வளர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் மரம் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க, ஆனால் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கனாக்கா மரம் வளர்த்து அதை இயற்கையாக அவங்களே வந்து பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரம் வளர்க்குற பழக்கத்தை வந்து நம்ம கடத்தணும். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அந்த நண்பருக்கு வந்து நன்றியை சொல்லிக்கலாம். இன்றைக்கி இங்கே தான் வந்து தங்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. நன்றி நண்பர்களே. அடுத்த பண்ணையில் சந்திப்போம்.